ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா எல்லாரும் சேர்ந்து ரேகாவை தூக்கிட்டு வந்தாங்களா. தூக்கிட்டு வந்து இங்கே பாட்டி வீட்டில் வச்சுருக்காங்க. பாட்டி வீட்டில் வச்சுருக்கையில் பாட்டி சொல்கிறாங்க, அவள் பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறீங்க சிந்தாமணி. முதையே சத்யாவை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கா. அதே மாதிரி இப்பையும் பண்ணிட போகிறா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிவிட்டு நீ ஊருக்கு போடா முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே முத்து யோசித்துட்டு ரேகாவை வச்சு ஏதோ ஒரு வீடியோ பண்ணுறாரு. ஆனால் அந்த வீடியோ என்ன பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்றதை நமக்கு காட்டலை. அவங்க அடுத்து சிந்தாமணி ரொம்ப பேசையில் அந்த வீடியோவை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் சிந்தாமணி வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. பேசின விட்டு விஜயா சொல்கிறாங்க, உன்னை கொண்டே விடுவேன். அன்னைக்கே என் கூட பேசி நீ இவ்வளோ தூரம் என் வீட்டுக்கு செஞ்சதுக்கு உனக்கு செஞ்சுருக்கணும். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருன்னு சொல்கிறாங்க. என்ன ஊன்னு உன் ரவுடிசத்தெல்லாம் இங்கே காட்டாத, நீ போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தோட அப்பாவை தரக்குறைவாக பேசுகிறாங்க. அப்போ முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. இன்னொரு வார்த்தை எங்கள் அப்பாவை ஏதாவது சொன்னேன், நான் உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதை என் பிள்ளையை கொடுங்கடா, என் பிள்ளையை கடத்தி வச்சிருக்கீங்கடா அப்படின்னு. நீ நல்ல அம்மாவாக இருந்தால் உன் பிள்ளை உன்னைய விட்டுட்டு போயிருக்காது. நீ என்ன செஞ்சியோ ஏது செஞ்சியோ உன் பிள்ளை உன்னைய விட்டுட்டு போயிடுச்சு. உன் பிள்ளை போனதுக்காண்டி நீ வேணா போய் போலீஸ் ஸ்டேஷனில் காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடு. அதை எதுக்கு என் வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்டாலும் மனோஜ் மட்டும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிடுவாரோன்னு பயமாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு போகிறாங்க. அவங்க இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கிறாங்களா, அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னா, முத்து இந்த செயல் செஞ்சதை அது ஒரு இது நிகழ்ச்சியாக எடுத்து அந்த எல்லா இடத்துலும் கொண்டாடுறாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ யாருக்கும் தெரிஞ்சால் நம்ம காப்பு வச்சுருவாங்களோ நினைப்போம். ஆனால் அவங்க அதை விழாவாக நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நடக்குதே ஒழிய வேறு எதுவும் பெருசாக நடக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொமோவில் கொஞ்சம் போல் போட்டிருக்காங்க. நம்ம மனோஜ் 5 லட்சம் குடிச்சிட்டு ரோஹிணிகிட்டேருந்து டைவர்ஸ் வாங்குற மாதிரி அதை நம்ம டைவர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களா ஜட்ஜம்மா வக்கீலம்மா, அந்த வக்கீலம்மாவே பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோதான் நடக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாய்.